வணக்கம் நண்பர்களே. குலதெய்வத்தினால் சாபம் ஏற்படக்கூடிய ஜாதகர் யார் என்பதை ஒரு கருத்தை இங்கே பதிவிடுகிறேன் நண்பர்களே. அனைவரும் இதை கேட்டுவிட்டு தங்களோட கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே. ஒருவரின் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் 5ஆம் இடம்தான் குலதெய்வம். குலதெய்வத்தை குறிக்கும் இடமே 5ஆம் இடம்தான். நம்ம குலதெய்வத்துக்கு காரணமான ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் கர்மாவின் பலனை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ எந்த ஒரு கர்மா பலனுக்காக பிறந்திருக்கார் ஜாதகர் என்பதை நிர்ணயிக்கக்கூடியது. அதே மாதிரி சனி பகவான் தான் குலதெய்வத்தோட காரகனாக வரக்கூடியவர் சனி பகவான் தான். சனி பகவானுக்கு 6ஆம் இடத்தில் புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரகங்கள் பார்க்கப்பட்டு லக்கினமும் பாவகிரகத்தால் பார்க்கப்பட்டால் குலதெய்வத்தால் சாபம் ஏற்படும். அந்த ஜாதகர் சாபத்தினால் அந்த ஜாதகர் குழந்தை பாக்கியம் அடைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதேபோல் சனி பகவான் வீட்டில் அமர்ந்திருக்கும் சூரிய பகவானை செவ்வாய் பகவான் பார்த்துட்டார்னு வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய் பகவான் என்ன, இரத்தத்துக்கு காரகனாக வரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். சனிங்கிறது ஒரு கர்மாவை பலனை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம். பார்த்தாலும் குலதெய்வத்தால் சாபம் ஏற்படும். அதன் வாயிலாக குழந்தை தோஷத்தை ஏற்படுத்தி அந்த ஜாதகத்தை வம்ச விருத்தி அடையாமல் ஒரு தடைப்பட்டு கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதனால் இந்த குலதெய்வத்தின் சாபத்தை நம் ஜாதகத்தில் எப்படி தீர்ப்பது, இதுக்கு என்ன வழி என்று பார்க்கும்போது சனி பகவான் தான் கர்மக்காரகன். சனி பகவானை வழிபட நமக்கு அந்த கர்மாவின் பலனை, அதாவது ஒருவர் செயல் மூலியமாக தான் அந்த கர்மா அவரை தாக்குது. அது மாதிரி நம்ம இன்னாருக்கு என்ன செய்தோமோ என்று முன் ஜென்மத்தில் நமக்கு தெரியாது. அப்போ இந்த கிரக ரீதியாக, பாவ ரீதியாக இந்த கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டும் போது அதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்களை, அதாவது பரிகாரம்னா என்ன, நடந்து கூடக்கூடிய பிறருக்கு உபகாரம் செய்வது, பிறருக்கு நன்மை அளிப்பது, பிறருக்கு தானம் கொடுப்பது, பிறரை வஞ்சிக்காமல் இருப்பது, பிறரோட சாபத்தை வாங்காமல் இருப்பது, முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கணும். அதனால் சனி பகவானுக்கு தானங்கள் அதிகம் கொடுக்க சொன்னாங்க. தான தர்ம காரியங்கள் செய்ய சொன்னாங்க. ஏன்னா தான தர்ம காரியங்கள் ஏன் செய்ய சொன்னான்னா, காலதேவனுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் தான். 10ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான். அப்போது ஒருவர் தர்ம நிலையும் கர்ம நிலையும் யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு குலதெய்வத்தோட ஒரு தோஷம் அகலும். அதே மாதிரி அதோட என்னதான் அந்த குலதெய்வ சாபம் இருந்தாலும் அந்த நிலைப்பாடை இவங்களுக்கு காப்பாற்று. ஏன்னா பிறர் நமக்கு வாழ்த்தும் போது பிறர் நம்மளை ஒரு வஞ்சிக்காமல் இருந்துட்டாவே நமக்கு இந்த சாபங்கள் ஒரு விடுபெறும்னு வச்சுங்களேன். அதனால் தர்ம காரியங்கள் அதிகமாக செய்யும்போது குலதெய்வத்தோட சாபங்கள் குறையக்கூடும் நண்பர்களை. இது ஜாதக ரீதியான ஒரு கருத்தும் கூட. அதே மாதிரி இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை வைத்தும் நம்ம இந்த நிலைப்பாடை சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் தான் குலதெய்வம். அப்போ 5ஆம் இடத்தில் பாவகிரகம் இருந்தாவே குலதெய்வத்தோட ஒரு சாபம் விடுகிறது. பாவகிரகம்னா யார் அப்படின்னு பார்த்தா, அதாவது பாவகிரகம்னு சொல்லக்கூடியதே பார்த்திங்கன்னா ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இந்த 5 கிரகங்களுமே ஒரு பாவகிரகத்தை லிஸ்ட்டில் தான் வருதுங்க. அப்போ இந்த கிரகங்களாக இருந்தால் ஏதோ ஒரு தோஷத்தை, அதாவது புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குலதெய்வத்தை சரியாக வழிபட முடியாத ஒரு தன்மை இருக்குது. குலதெய்வத்துக்கு போக முடியாத ஒரு தன்மை இருக்குது. இந்த மாதிரி இந்த கிரகங்கள் இதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதை ஒரு சுப கோள்களாகிய குரு பகவான் பார்த்துட்டாருன்னா, ஒரு சந்திர பகவான், வளர்பறை சந்திர பகவான் பார்த்துட்டாரு, ஒரு புதன் பகவான் பார்த்துட்டார், சுக்கிர பகவான் பார்த்துட்டார். இந்த 4 கிரகங்களும் ஒரு சுப கோள்களாகும். இந்த 4 கிரகங்களும் 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் ஒரு தன்மையை கொடுக்கும்னு வச்சுங்க. அப்போ இவங்களுக்கு தோஷத்தை விளக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி குலதெய்வத்தோடைய சாபம் இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த குரு அதிபதியாக வரக்கூடியதுனால அந்த குலதெய்வத்தை 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்த்துட்டான்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு குலதெய்வத்தை சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தை போக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அவங்களுக்கு சாப நிவர்த்தி உண்டு. தோஷ நிவர்த்திக்கு எப்படி பரிகாரம் உண்டதோ அது மாதிரி அவங்களுக்கு இயல்பாகவே சூரியனை கண்ட பனி போல் அவங்களோட தோஷத்தை விலக்கிவிடும் நண்பர்களே. இது ஜாதகத்து ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் நாம் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதெல்லாம் ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு துல்லியமாக இன்னும் அவங்களுக்கு எந்த மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குது, குலதெய்வத்தோட சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதுக்குண்டான ஒரு வழிபாட்டு முறைகளை அவங்க கடைபிடித்து வந்தாருங்கன்னா அவங்க நிச்சயமாக குலதெய்வத்தோட ஒரு சாபத்தையும் போக்க முடியும், குலதெய்வத்தோட அனுகிரகத்தையும் பெற முடியும். அதே மாதிரி தர்ம நிலைகளை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். இந்த பூர்வ புண்ணியம் தோஷம் பெற்றுட்டாவே அவங்க தர்ம காரியங்கள் அதிகமாக செய்து வரும்போது அவங்க இந்த குலதெய்வத்தோட சாபத்திலிருந்தும், அதே மாதிரி பூர்வம் செய்த ஒரு புண்ணியத்தின் ஒரு பாவ பலனையும் குறைக்கக்கூடிய ஒரு வல்லமையும் அந்த ஜாதகத்துக்கு உண்டாகும் நண்பர்களே. இது ஜாதக ரீதியாக அறிந்த ஒரு உண்மையாகும். இதை உங்களிடத்தில் பதிவு பண்ணுகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த பராசரம்
அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை இருக்குதுன்னு சொன்னால் கூட அதுக்குண்டான ஒரு பரிகாரமும் உங்கள் ஜாதகத்தின் மூலிமா ஒரு வழிபாடு கூடிய நிலையும் நாங்கள் எங்களோட குழுவில் ஆய்வு பண்ணி உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்லேருந்து சந்திரன்.